Hello aspirants, welcome back to Aptrix with Manik. இது survival of the fastest. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் பொதுத்துறை வங்கியிலிருந்து வந்திருக்கிற ஒரு வேகன்சி நோட்டிஃபிகேஷன். என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட், லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்தியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் வரும்போதே சொல்லியிருந்தோம். பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸராக இருக்கவங்க வந்து பிறமொழியாளர்களாக இருந்தால் மக்களுக்கு வந்து அந்த பேசுகிற கம்யூனிகேஷன் கஷ்டமாகுது. அதனால நம்ம ஊர் ஆட்களே ஒரு சில பேரை ரெக்ரூட் பண்ணி ஐபிபிஎஸ்பிஓ மூலயமா ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் பண்ணாலும் நம்ம தனியாக லோக்கல் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஆட்கள் கேரளால மலையாளம் ஆட்கள் ரெக்ரூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சூப்பராக இந்தியன் பேங்க் பண்ணாங்க. பட் எக்ஸாம் சென்டரில் மட்டும் ரொம்ப தூரமாக போட்டு கொஞ்சம் பேரை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க. மழை டைமில் நிறைய பேரால் போகவே முடியல எக்ஸாம்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த இதில் அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். சரிங்களா? அதே மாதிரி யூனியன் பேங்க்கும் வந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ன்ற கான்செப்டோட வந்திருக்காங்க. 1500 வேகன்சி, அதில் தமிழ்நாட்டுக்கு 200 வேகன்சி, அதிகமான வேகன்சி தான் இது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். குயிக்காக ஒரு 10 ஸ்லைடில் வந்து என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து குவான்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்குன்றது ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ் தான். ஓகேவா? எஸ், நம்ம குவான்ஸ் கோர்ஸ் வந்து இப்போ தீபாவளி அப்படின்றதுனால தீபாவளிக்கு ஒரு சின்ன ஆஃபராக டிஸ்கவுண்ட் கோட் ATM 20 அப்படின்றத யூஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர் கிடைக்கும். ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்கு தான் ATM 20% உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிடும். ஏன்னா தீபாவளி டைம்ல நிறைய பேர் வந்து மற்ற விஷயங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவோம், ஸ்வீட்டு, பட்டாசுகள், புது துணிகள்னு. ஸோ அதனால இந்த காலகட்டம் வரைக்கும் மட்டும், தீபாவளி அன்னைக்கு வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் வந்து லைவ்ல இருக்கும் எல்லா கோர்ஸுக்குமே. சரியா? எல்லா விஷயங்களுக்கும். ஸோ இதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கோர்ஸை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும் இதிலே. அண்ட் உங்களுக்கு என்ன ரீச் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் பண்ணி கேளுங்க. சரியா? ஸோ கண்டென்ட்குள்ள போயிடலாமா? சூப்பர். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டேட் தெரிஞ்சுப்போம். நவம்பர் 13ஆம் தேதியோட இது முடியுது. அன்னைக்குள்ள நீங்க பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சிடணும். அதனால தீபாவளிலாம் கொண்டாடி முடிச்சுட்டு கூட பொறுமையா இதோடைய டீடைல்டு நோட்டிபிகேஷன் நான் PDF-ஆ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அதையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. சரியா? எஸ். அண்ட் அடுத்தது இது என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இது வந்து IBPS-க்கு எப்படி IBPS PO மூலயமா பேங்க்ல ஆபீசர்ஸ் எடுக்கிறாங்களோ கவர்மெண்ட் பேங்க்ல, அதே மாதிரி தான். பட் இது வந்து லோக்கல் பேங்க். அந்தந்த ஊராட்கள் அந்தந்த ஊருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும்ன்றது தான் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். இதுல உங்களுக்கு அந்த ஸ்கேல் என்ன ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்கன்னா JMGS 1, which means ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1. அதே ஸ்கேல் 1 தாங்க. சரியா? எஸ். பேமெண்ட் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா 60+ போயிடும். அவங்க ரேஞ்ச்லேயே கொடுத்துருக்காங்க. 48,480 பேசிக் ஆரம்பிச்சு உங்களுக்கு 85,920 வரைக்கும் போகுன்ற மாதிரி ஃபுல் இதில் டீடைல் PDF-ல கொடுத்துருக்காங்க. அண்ட் வேகன்சிஸ் 1500 ஆல் ஓவர் இந்தியா. இதுல மற்ற ஸ்டேட்லாமும் 200 தாங்க மெஜாரிட்டி ஒரு ஸ்டேட்டுக்கு. அண்ட் கேரளாவுக்கு 100, ஏதோ ஒரு ஸ்டேட் கர்நாடகாவுக்கு 300, மீது எல்லாமே 200 தான் இருக்கு. நல்ல வேகன்சிங்க இது. ஏன்னாங்க பேங்கிங் நீங்க வந்து பல்காலாம் எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? ஒரு 1000 இப்போ RRB NTPC போடுற மாதிரியோ TNPSC போடுற மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற எக்ஸாம்ஸ். இப்போ RRBலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறதே அபூர்வமா இருந்துச்சு, வரல லாஸ்ட் இயர்ஸ்லாம். அப்போ அவங்க பல்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் இதுதான் உங்களுக்கு வருஷம் அவ்வளோ வேகன்சி வருது இல்லை? RRB கிளர்க், IBPS கிளர்க், PO, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்னு எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கு. ஸோ செலக்ட் ஆனவங்கலாம் இது எழுத மாட்டாங்க. ஓகேவா? போயிட்டே இருப்பாங்க. இல்லை இது எழுதி இது கிடைச்சா அதை விட்டுருவாங்க. மறுபடியும் எப்படியும் உங்களுக்கு வேகன்சிஸ் வந்துகிட்டு தான் இருக்க போகுது. சரிங்களா உங்களுக்கு? அதனால இதுல இதுவே பெரிய விஷயம் தான். 200ன்றதே பெரிய விஷயம் தான் சொல்றேன். சரிங்களா? எஸ். அண்ட் பாண்டிச்சேரிக்கு செப்பரேட்டா வேகன்சிலாம் கிடையாது. நீங்களும் தமிழ்நாட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபீஸ் வந்து 850 rupees, 175 வந்து ஃபார் SC ST அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு மட்டும் கம்மி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? எஸ். இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிஷனுங்க. இது வந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு கண்டிப்பா வந்து லோக்கல் ஸ்டேட்ல தான் போட போறாங்க. பட் அதுலேயும் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மொதல் 10 வருடங்களுக்கு தான் நீங்க வந்து தமிழ்நாட்டிலே இருப்பீங்க இஃப் யூஆர் தமிழ்நாடு பர்சன் அப்படின்னா. ஓகேவா? அதுக்கப்புறம் யூஆர் சப்ஜெக்ட் டு டிரான்ஸ்ஃபர். உங்களை அவங்க டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க இந்த ப்ரொமோஷன் வாங்கிட்டீங்க, 10 வருஷம் ஆயிருக்கணும். இல்லை சீனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 4 இந்த ப்ரொமோஷனுக்கு நீங்க வந்துட்டீங்கனாலும் நீங்க டிரான்ஸ்ஃபருக்கு தகுதியானவரா மாறிடுவீங்க. ஸோ மொதல் 10 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஜாப்ல ஆஃபீஸர் போஸ்ட்ல. ஏன்னா IBPS PO செலக்ட் ஆனவங்க மொதல் போஸ்டிங்கை கூட வெளியில போடலாம். புரியுதா? அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. சரிங்களா? பட் அவங்களுக்கு நிகரான ஒரு வேலை தான். சேம் ஸ்கேல் 1 தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரிங்க. எந்த பட்டதாரி, நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எனி டிகிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் போடுவோம். ஸோ எனி டிகிரின்னு போது நீங்க பிடெக் படிங்க,
ஆர்ட்ஸ் படிங்க சரியா, பிடெக்கு ஆர்ட்ஸ் என்ன டிகிரி வேணா படிங்க, உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் ஆகிடும். ஆனால் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும், ரெகுலர் கோர்ஸில் பண்ணியிருக்கணும். டிஸ்டன்ஸ்லையோ கரஸ்பாண்டன்ஸ்லையோ பண்ணால் எலிஜிபிள் கிடையாது. அண்ட் லாஸ்ட் டேட் இல்லை, இந்த டேட்டு, அதாவது எக்ஸாமோட லாஸ்ட் டேட் அன்னைக்கு உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா? நீங்க வந்து நான் எக்ஸாம் இந்த தேதிக்கு அப்புறம் என் கையில சர்டிபிகேட் வந்துடும், நான் வந்து லாஸ்ட் இயர் எழுதிட்டேன், நான் எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாலும் கிடையாது. இந்த தேதிக்குள்ள உங்க கையில டிகிரி சர்டிபிகேட் மார்க் ஷீட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ ஓகே. ஏன்னாங்க இது 20 வயசுல இருந்தே அலோவ் பண்றாங்க. சரியா? 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்குமே அலோவ் பண்றாங்க. அப்ப 20 வயசு லாஸ்ட் செமஸ்டர்ல இருந்தா கூட சர்டிபிகேட் வந்தாதான் எலிஜிபிள். ஸோ 20 வயசு அப்படின்னா என்னைக்கு, எந்த தேதியில சொல்றாங்க அப்படின்னா அக்டோபர் 1, 2024 அப்ப உங்களுக்கு வந்து இந்த தேதியில உங்களுக்கு 20 வயசு இருக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேனே, நீங்க வந்து அக்டோபர் 2 பிறந்திருக்கீங்க சார், அக்டோபர் 2 2004 தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கோங்களேன். அக்டோபர் 2 2004 தான் உங்க டேட் ஆஃப் பர்த்னா இந்த தேதி அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆயிருக்காது, 20 வயசு ஆயிருக்காது. ஒரு நாள் ஷார்ட் ஆயிருப்பீங்க, ஆனாலும் நாட் எலிஜிபிள் தான். புரியுதா உங்களுக்கு? அதனால பார்த்து பக்குவமா அப்ளை பண்ணுங்க, காசு வேஸ்ட் பண்றாதீங்க. ஓகே, ஒரு நாள் தானே அப்ளை பண்ணி விடுவோம்லாம் அப்ளை பண்ணாதீங்க. ஸ்ட்ரிக்டா இந்த டேட் மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் 30 இருக்கலாம் இந்த டேட்ல, பட் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. நீங்க ஜென்ரல் கேட்டகரினா தான் இதான் உங்களுடைய லாஸ்ட் மேக்ஸிமம் லிமிட். நீங்க ஓபிசியா இருந்தா உங்களுக்கு +3 இயர்ஸ் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் நீங்க 33 வயசு வரைக்கும் எழுதலாம். இந்த தேதி அன்னைக்கு உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் இருந்தா கூட எழுதலாம். எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் வழக்கம் போல. ஆர்மி பர்சன்ஸுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து யாராவது வந்து நான் ஓபிசியாவும் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாகவும் இருப்பாங்கன்னும் போது அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கூடும் இல்லையா? எப்படி கூடுனாலும் மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் 50 வருஷம் தான். ஓகேவா? மேக்ஸிமம் 50 வயசு தான் சொல்றாங்க ரிலாக்ஸேஷன்ஸ். கியூமுலேட்டிவ் ரிலாக்ஸேஷன் சேர்த்தாலும் இதான் வந்து ஏஜ் கேட்டகரி. சரிங்களா? எஸ். அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க நான் சொன்னேன் ஐபிபிஎஸ் பிஓ எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதில் மெயின்ஸ் பேட்டர்னை மட்டும்தான் வச்சுருக்காங்க. சிங்கிள் எக்ஸாமுங்க, ஒரே எக்ஸாம் தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிடையாது. அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் உள்ளது. ஓகேவா? அதனால் நீங்கள் நம்ம வந்து பார்த்து தான் அடிக்கணும் ஆப்ஷன்ஸை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீசனிங். எல்லாருக்குமே பிடிக்கும் பேங்கிங்கில் ரீசனிங்னும் போது அனைவருக்கும் பிடிக்கும். பசில்ஸு ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக இல்லாமல் லாஜிக்கலாக யோசிச்சே சால்வ் பண்ணலாம். லாஜிக்கல் ரீசனிங் ப்ளஸ் கம்ப்யூட்டரோட ஷார்ட்கட்ஸ், ஜஸ்ட் இதை பற்றி, வெப்பை பற்றி, கம்ப்யூட்டரோட பேசிக் திங்ஸை பற்றி கேட்பாங்க. அண்ட் இதில் மார்க்கிங் ஸ்கீம் பாருங்களேன், உங்களுக்கு வந்து செக்ஷனல் டைமிங் இருக்கு. சரியா? ஒரு செக்ஷனுக்கும் தனித்தனி டைமு, அந்த டைமில் அந்த செக்ஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 1 மணி நேரம் உங்களுக்கு ரீசனிங் தராங்க. 45 கொஷினில் 60 மார்க் நீங்கள் எடுக்கும். ஓகே, 60 மார்க் ஆனால் 45 கொஷின் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், இந்த 2 செக்டார்லையுமே உங்களுக்கு தெரியும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் கேட்க மாட்டாங்க, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 6 months இல்லை ஒரு வருஷத்துக்கு முந்தின நியூஸ் கேட்க மாட்டாங்க ரொம்ப. அது தாண்டி பேங்கிங் சம்மந்தப்பட்ட நியூஸ், எக்கனாமி சம்மந்தப்பட்ட நியூஸ், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் கேட்பாங்க. அதுதான் இது. அதில் 40 கொஷினில் உங்களுக்கு வந்து 40 மார்க் ஈஸியாக நல்லா படிக்க எடுத்துடலாம். ஜஸ்ட் லாஸ்ட் 1 year மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? எஸ். அண்ட் கொஷின்ஸ் வந்துங்க ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தாங்க இருக்கும், தமிழில் இருக்காதுங்க, அது பார்த்துக்கோங்க. இதுக்கு 35 நிமிஷம் தான் தராங்க. இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அடிக்கிறதுக்கு. ரீசனிங்க்கு 1 மணி நேரம். அடுத்து நம்ம ஏரியா குவான்ஸு, இது ஒன்று கண்டிப்பாக கவனிச்சு கேளுங்க. டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் தானே இருக்கு, அப்போ நம்ம டிஏ மட்டும் போட்டு பார்த்து போயிடலாம் அப்படின்னு போகாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி டஃபர் லெவல் எக்ஸாம்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஐன்றதே, ஏன்னா அவங்க கேட்கறதே டிஐ மட்டும்தான் போது அதுக்குள்ளே நிறைய குவான்ஸ் கான்செப்டை வச்சிடறாங்க. விச் மீன்ஸ் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டையே ஒரு டிஐ மாதிரி வச்சுருவாங்க. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியணும். ஓகேவா? ஒரு மிக்சர் அலிகேஷன் கொஸ்டினுக்கே ஒரு 5 கொஸ்டின் வச்சு, 5 சப் கொஸ்டின் வச்சு ஒரு மிக்சர் அலிகேஷன் கான்செப்ட்ல டிஐ கேட்கலாம். இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு கேஸ்லெட் கேட்கலாம். கேஸ்லெட்ஸ், ஓகேவா? கேஸ்லெட்ஸ் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பேசிக்காகவே டிஏ வந்து நீங்கள் பெர்சன்டேஜோ, ஆவரேஜோ, ரேஷியோஸோ தெரியாமல் போடவே முடியாது. பட் அது தனியாக படிக்கணும். அது தாண்டி நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படிக்கணும்னு சொல்கிறேன். அரித்மெட்டிக் எல்லாமே படிக்கணும். சரியா? ஸோ அதனால இது நோட் பண்ணிக்கோங்க. டிஏனா அவ்வளோ ஈஸின்னு நினைச்சிடாதீங்க, கான்செப்டும் உள்ள வரும். ஓகேவா? அண்ட் இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஏ எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, 35 கொஷின் தாங்க. எல்லாத்தோட பாருங்க இது கம்மியாக இருக்கு. பட் பாருங்க எல்லாத்தோட இது அதிகமாக இருக்கு. இது 45 கொஷின்ல 60 மார்க் தரவங்க, இவங்க 35 கொஷின்லேயே 60 மார்க் தராங்க. அப்போ பார்த்தீங்களா நீங்கள் எதில் ஈஸியாக மார்க் எடுக்கலாம்னு கேட்டால் குவான்ஸில் தான் எடுக்கலாம். பட் இது அதர் சைடும் பாருங்க,
இந்த 60 மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 60 நிமிஷம் தராங்க, 1 மணி நேரம். பட் இந்த 60 மார்க்குக்கு உங்களுக்கு 45 நிமிஷம் தான் தராங்க. விச் மீன்ஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ டு சால்வ் குவிக்லி. நீங்க ஸ்பீடா போடணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு தான் நம்ம கோர்ஸ்ல ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்றத முக்கியமா நம்ம வைக்கிறோம். சரிங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜுங்க 35 கொஸ்டினுக்கு 40 மார்க்குங்க. அது வந்து உங்களுக்கு 40 மினிட்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன், ஒக்காபுலரி, கிராமர்ன்ற 3 பார்ட்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். சரிங்களா? எஸ். அண்ட் டோட்டலாக வந்து உங்களுக்கு 155 கொஸ்டினுக்கு 200 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாம். இது முடித்த கையோட உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வைக்கப்படும். விச் மீன்ஸ் உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ஸியை லைட்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர்லேயே டைப் பண்ணுற மாதிரி. சரிங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜ், லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ. சின்ன வயசுல ஸ்கூலில் நம்ம 10 மார்க் லெட்டர் ரைட்டிங், 10 மார்க் எஸ்ஏன்னு எழுதியிருப்போம். அதே தான் டைப் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டரே திருத்தம்னு சொல்கிறாங்க, உங்கள் வேர்டு யூசேஜ் எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு. ஸோ சரியா, இது வந்து என்ன சொல்கிறது, 2 கொஷின் 25 மார்க், இங்கிலீஷில் 1/2 மணி நேரம். சரிங்களா? எஸ், இது தாங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட். சரியா? இப்போ இந்த டெஸ்ட் நீங்கள் எடுத்த மார்க் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு 80% தான் எடுத்துப்பாங்க. இதுலேருந்து நீங்கள் எடுக்கிற மார்க்கை 80% தான் வெயிட்டேஜ். அப்போ மீதி 20% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரேன். அதுக்கு நடுவில் இது முடிச்ச கையோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் வந்து தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதில் கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? தமிழ் எழுத தெரியணும், படிக்க தெரியணும், பேச தெரியணும். ஓகேவா? இல்லை நான் வந்து 10th 12th நான் தமிழ் தான் எடுத்து படித்தேன்னா நீங்கள் அதை எழுத தேவையில்லை. அந்த எவிடன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டிங்கன்னா தேவையில்லை. அண்ட் இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இதுல இருந்து எந்த பெர்சன்டேஜ் மார்க்ஸும் எடுக்க போறதில்ல, ஜஸ்ட் ஒரு செக்கிங் தான் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு தெரியுதா அப்படின்னு. அதனால நீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப லாங்குவேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சா போதும். அண்ட் மீதி 20% வெயிட்டேஜ் இவருக்கு தான் இன்டர்வியூ. சின்ஸ் இது ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்ன்றதுனால கண்டிப்பா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூல என்ன கேட்பாங்க? பேங்கிங் சம்மந்தப்பட்ட கேள்விகள். ஏன்னா அவங்க இன்டர்வியூஸ் பேங்கர்ஸாக தான் இருப்பாங்க. அந்த கம்பெனியோட பெரிய ஆட்கள் இல்லை ரிட்டையர்டு சேர்மன்ஸ் யாராவது தான் கூப்பிட்டு தான் வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த செக்டாரை பற்றி நிறைய கேட்பாங்க. அண்ட் உங்களுக்கு அதை பற்றி எவ்வளோ அவேர்னஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அண்ட் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு கேட்பாங்க. அண்ட் உங்களே நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ரெஸ்யூமேவை செக் பண்ணுவாங்க. நீங்கள் காலேஜில் பண்ண ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஏன் பேங்கிங் செக்டார் சூஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க, ஏன் இந்த ஃபீல்டுக்கு வரீங்க, அது மாதிரி உங்கள் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே அந்த 20% நிறைய மார்க்ஸ் எடுத்துடலாம். சரிங்களா? அண்ட் இதுக்கு வந்து எத்தனை பேரை கூப்பிடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, அதுலேயே எல்லாரையும் ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. 200 போஸ்ட்டையும் அதுலேருந்து எடுத்துட மாட்டாங்க, 600 பேராக எடுப்பாங்க. ஏன்னா 1:3, ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேரை கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. சரியா? அப்போ 600 பேர் இன்டர்வியூக்கு கூப்பிடப்படுவார்கள். அந்த 600லேருந்து இன்டர்வியூ முடித்து இந்த 20% சேர்த்த அப்புறம் தான் யார் அந்த 200 பேர்னு சொல்லுவார்கள். ஓகேவா? எஸ். அண்ட் இன்டர்வியூவில் ஏதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க் இருக்கான்னா இருக்குங்க. நீங்கள் டெஸ்ட்டில் நல்லா 80%க்கு 80% எடுத்துட்டு இன்டர்வியூவில் 0 எடுத்தாலும் டிஸ்குவாலிஃபைடு தான். ஓவராலாக நீங்கள் டாப்பாக வந்தால் கூட. ஏன்னா மினிமம் 40% எடுக்கணும் இன்டர்வியூவில். 35% ஃபார் SC, ST, OBC அண்ட் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிஃப்ரெண்ட்லி எபிலிட்டி. ஓகேவா? அண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி 80% 20% வெயிட்டேஜ் ரேஷியோ இருக்குது. சரிங்களா? பர்சனல் இன்டர்வியூ இதுக்கெலாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, மார்க் இன்டர்வியூஸ்லாம் வைக்கிற சேனல்ஸ்லாம் இருக்குது, அதை பாருங்கள். சரிங்களா? எஸ். ஆனால் அதுக்கடுத்து எல்லாருமே எதிர்பார்க்குற எக்ஸாம் சென்டர். அந்த இந்தியன் பேங்க்கில் நடந்த தவறு இதில் கண்டிப்பாக திருத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு வந்து இது வந்து இவ்வளோ தூரம்லாம் போடக்கூடாது, தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணவங்களுக்கு ஆந்திரா போடுறீங்க, கர்நாடகா போடுறீங்க, இப்படிலாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகேவா? அதுவும் இந்த டைமில், இந்த மாதிரி ஒரு மழை டைமில் போகிறது தான் ஏற்றுக்க முடியல. ஓகேவா? அண்ட் புதுச்சேரியில் ஒரு எக்ஸாம் சென்டர் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை டு விருதுநகர் பல டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எஸ், எக்ஸாம் சென்டர்ஸ் அந்த இதில். பட் இன்டர்வியூக்கு அவங்க எங்கே கூப்பிடுவாங்கன்னு சொல்ல, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, பட் அவங்க எங்கே கூப்பிடுவாங்கன்னு இது வரைக்கும் சொல்ல. அண்ட் எக்ஸாம் டேட்டும் பெருசாக அவங்க ரிவீல் பண்ணல. இட்ஸ் வெயிட் அண்ட் சி. நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் இதனாலும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆல் த பெஸ்ட்டுங்க. இந்த எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம கோர்ஸில் பேங்கிங் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்ஸ் உள்ள போயிட்டு பேங்கிங் ஆர் இன்சூரன்ஸ் இருக்கும், அந்த கோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதிலே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஓவர் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன், கோர்ஸில் என்ன இருக்கும், என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கும்னு. இங்கே ஜஸ்ட் ஹைலைட்ஸாக கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நான் ஃபாலோ பண்ணுற சைட் வந்து தமிழன் கைட். அதில் பார்த்தாலே ரஃபாக உங்களுக்கு டெக்ஸ்டுவலாக தெரிஞ்சிடும். வீடியோ வைஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இன்னொரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு குவான்ஸில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம டெலிகிராமில் நான் ரீச் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.